ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் குக்கிங் டைம். இன்றைக்கி தான் நீங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்கு பொடிமாஸ் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வெங்காயம் 1, தக்காளி 1 எடுத்துக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயத்தை வதக்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரம் வதங்கும். ஸோ கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆனால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ரௌனிஷ் ஆனதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியும் நல்லா வதங்கணும். ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பச்சை மிளகா 1 எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கரம் மசாலா இருந்துச்சு அப்படின்னா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், இருந்தால் போடுங்க, இல்லைன்னா பிரச்சனை இல்லை. நான் இப்போ ஒரு ஆள் இல்லை 2 ஆள் சாப்பிட்ற அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். அதனால் 3 முட்டை ஆட் பண்ணிக்கிறேன். 3 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு லோ ஃப்ளேமில் அடுப்பை வச்சுட்டு முட்டையை ஊற்றுங்க. இல்லைனா நம்ம மசாலா ஆட் பண்ணது எல்லாமே சட்டியில் பிடிச்சிக்கும், இதை அடி பிடிச்சிரும், டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஃபுல்லாக நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்முடைய முட்டை பொடிமாஸ் மாஸாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. Bye bye.